ஹாப்பி டே. இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கான மெயின் ரீசன் என்ன? சென்செக்ஸ் 600 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஜம்ப் ஆயிருக்கு. 82,503 ரீச் பண்ணிருக்கு. நிப்டி 50யும் 150 பாயிண்ட்ஸ்க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25,350 மார்க் பண்ணிருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும். இந்த பாசிட்டிவ் மூவுக்கு 3 மெயின் ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஆல்ரெடி 2 டேஸா பார்த்துட்டு இருந்தது தான் இந்தியா அண்ட் யூரோப் யூனியனோட ட்ரேட் இம்பாக்ட். ஸோ அதனாலதான் இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. இதனால எக்ஸ்போர்ட்ஸ் பூஸ்ட் பண்ணி டாரிஃபை குறைக்கும். ஸோ இதான் மெயின் ரீசன் இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு. அண்ட் தென் ஏஷியன் மார்க்கெட்ஸ், அதுக்கப்புறம் குளோபல் கியூஸ் எல்லாமே சப்போர்ட்டா இருக்கு நம்ம மார்க்கெட் ஏறுறதுக்கு. பட்ஜெட் செஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இதோட பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டை இன்னைக்கு ரைஸ் பண்ண வச்சிருக்கு. ஓவராலா நம்ம மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். ஹிந்துஸ்தான் ஜிங்க் அண்ட் வேதாந்தா என்ன மெயின் நியூஸ்? வேதாந்தா லிமிடெட் தனது வசமுள்ள ஹிந்துஸ்தான் ஜிங்க் பங்கு ஆஃபர் ஃபார் சேல் மூலமா செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6.7 கோடி பங்கு, சுமார் 1.59% ஸ்டேக்க விற்பனை செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. எப்ப நடக்க போகுதுன்னா இன்னைக்கு ஜனவரி 28, இன்னைக்கும் நாளைக்கு ஜனவரி 29, இது 2 நாள் நடக்க போகுது. இன்னைக்கு வேதாந்தா 4.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் 1.5% டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரி, யாரெல்லாம் இதுல பங்கேற்கலாம்னா ஜனவரி 28 இன்னைக்கு நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கேற்கலாம். ஜனவரி 29 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கேற்கலாம். கிடைக்காத நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் நாளைக்கு பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம் தனது கடன் சுமையை குறைக்கிறதுக்காக தான் இத ஸ்டேக்க செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல. எஸ்டர்டே மேரிகோ Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். அவங்களோட ரெவென்யூ 26.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் Q3ல 2,794 crore கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப 3,537 crore கொடுத்திருக்காங்க. சோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடாவும் 11.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 406 crore இருந்து 460 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாப வரம்பு, அதாவது மார்ஜின், எபிடா மார்ஜின் பாத்தீங்கன்னா 19.1% இருந்து 16.7% கம்மி ஆயிருக்கு. ஸோ இதனாலதான் இன்னைக்கு இந்த மார்ஜின், மெயினா எபிடா மார்ஜின் இறங்குனதுனாலதான் இன்னைக்கு மேரிகோ மோர் தென் 2.5% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா விஷால் மெகாமார்ட், அவங்களும் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். அவங்களோட ரெவென்யூ 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,136 இருந்து 3,670 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் 19.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 262.7 இருந்து 312.9 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் பிளாட்டா தான் கொடுத்திருக்காங்க. 16.1% இருந்து 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 0.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருந்தாலும் எபிடா மார்ஜின் கொஞ்சம் பிளாட்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் இன்னைக்கு ஷேர் 5% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. 52 வீக் ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் இப்போ 20% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு விஷால் மெகாமார்ட். என்ன மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட PE ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட செக்டார் வைஸ் PE பாத்தீங்கன்னா 25.82. ஸோ இப்ப PE ரேஷியோ 75ல இருக்கு. ஸோ PE ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. ஸோ அதுதான் இப்ப இறங்குறதுக்கு மெயின் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல சில செக்டார்ஸ் நல்லா பயனளிக்க போகுது. அதுக்கு உதாரணமா ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேசிலியன் ஏரோஸ்பேஸ் மேஜரான எம்ப்ரரர் மற்றும் இந்தியாவின் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இடையிலான ஒரு முக்கிய பார்ட்னர்ஷிப் பத்தி தான் பேச போறோம். இந்த ப்ராஜெக்ட் மெயினா எது பத்தினா 2 பேரும் சேர்ந்து இந்தியால ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மேட் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே வரப்போகுது.
இதோட கெப்பாசிட்டி சுமார் 90 பேசஞ்சர்ஸ் அமரக்கூடிய வசதியோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 500ல இருந்து 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை பறக்கும் வகையில இது வடிவமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல லோக்கல் அசம்பிளியா தொடங்கி பிறகு படிப்படியா இந்தியாவிலேயே முழுமையா தயாரிக்கும் வகையில இந்த திட்டம் அமையும்னு சொல்லியிருக்காங்க அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். இந்தியாவில் ஒரு சொந்த ஃபைனல் அசம்பிளி லைனை உருவாக்குவதே இதோட நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சி இந்திய அரசின் ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் உதான் ஸ்கீம் கீழே வரும்னு செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினா எதை எய்ம் பண்றாங்கன்னா டயர் 2 அண்ட் டயர் 3 நகரங்களுக்கு இடையே விமான போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில இந்த திட்டம் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ வருங்காலத்துல ஏரோஸ்பேஸ்ன்றது ஒரு பெரிய நல்ல முதலீட்டு தளமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார் என்னன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே கோவால நடந்த இந்தியன் எனர்ஜி வீக்ன்ற ப்ரோக்ராம்ல பிரதமர் மோடி ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. அதுவும் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா மெயினா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியாஸ் எனர்ஜி செக்டார். ஸோ இதை பத்தி தான் ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னா எல்என்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல முதலீடு அதிகரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. மெயினா இந்தியாவில் லிக்விடிஃபைட் நேச்சுரல் கேஸ் தேவை அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஷிப்பிங் வெசல்ஸ், பைப்லைன்ஸ், ரீகேசிபிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த துறையில எல்லாம் முதலீடு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்டா ஷிப் பில்டிங், அதாவது ஷிப் பில்டிங் ப்ரோக்ராம், சூப்பர் கூல்டு கமாடிட்டிஸ் அதை கொண்டு செல்லும் வகையில கப்பல்களை உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக 70,000 கோடி மதிப்பிலான கப்பல் கட்டும் திட்டம் ஆரம்பிச்சுட்டதா சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் சமுத்ரா மந்தன் மிஷன். இது ஒரு ஆழ்கடல் ஆய்வு திட்டம். இது மூலமா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வின் இந்தியா தீவிரம் காட்டி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கோல்னு பாத்தீங்கன்னா இந்த டிகேடு எண்டுக்குள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில $100 பில்லியன் முதலீட்டை இந்தியா ஈர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இப்போதைக்கு 260 MTPA இருக்கு. இது ஃபியூச்சர்ல 300 MTPA தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஷேர் மார்க்கெட் வைஸா எந்தெந்த ஷேர்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம்ல சமுத்ரா மந்தன் மிஷன். இது ஒரு ஆழ்கடல் ஆய்வுக்கு முக்கியத்துவம் தர போறது. ஸோ அப்ப என்னென்ன ஃபர்ஸ்ட் ONGC, ஏன்னா இந்தியாவில இவங்க தான் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம். $100 பில்லியன் முதலீடு இவங்க வசம் மாறலாம். அண்ட் தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் பேசின் வாய்ப்புகள் இவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். செகண்டா ஆயில் இந்தியா, இந்த ஷேரையும் நம்ம வாட்ச் பண்ணணும். அடுத்தது LNG அண்ட் நேச்சுரல் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்தியா தனது எரிவாயு தேவையை 15% உயர்த்த போறதா இலக்கு வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க மோடி. ஸோ இந்த இதுல என்னென்ன ஷேர்ஸ் பார்க்கணும்னா கெயில் பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில மிகப்பெரிய கேஸ் டிரான்ஸ்மிஷன் நிறுவனம் இவங்க தான். பைப்லைன் நெட்வொர்க் விரிவாக்கத்தால் இவங்க அதிக பயன்பெற வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பெட்ரோநெட் LNG, ஏன்னா இறக்குமதி மற்றும் டிரான்ஸ்மிஷன்கள் அமைப்பதுல இவங்க தான் முன்னிலையில இருக்கிறாங்க. அடுத்தது 70,000 கோடி ஷிப் பில்டிங், அதை சொல்லியிருந்தாங்கல்ல மோடி. ஸோ அதுக்கு என்னென்ன எந்தெந்த ஸ்டாக்ஸ் பயன்பெற வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மசகான் டாக், ஏன்னா இந்தியாவில் ஒரு நம்பிக்கையான பொதுத்துறை கப்பல் கட்டும் நிறுவனம் இவங்க தான். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணணும். செகண்டா கொச்சின் ஷிப்யார்ட், இவங்க மிகப்பெரிய கப்பல்கள் அதுக்கப்புறம் கப்பலை பராமரிக்கிறது, அதாவது ரிப்பேர்ஸ், இதுல சிறந்து விளங்கும் கம்பெனினா கொச்சின் ஷிப்யார்ட் தான் சொல்லலாம். ஸோ புதிய ஒப்பந்தங்கள் இவங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ், ஸோ இவங்களையும் நம்ம வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஏன்னா ரிஃபைனிங் மற்றும் கிரீன் ஹைட்ரஜன்ல மிகப்பெரிய முதலீடுகளை இவங்க தான் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் NTPC அண்ட் NTPC கிரீன் எனர்ஜி, ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணணும் ஃபியூச்சர்ல. ஸோ வருங்காலத்துல எனர்ஜி செக்டார் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா மாறுறதுன்றது இன்றியமையாத ஒன்னா இருக்க போகுது. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.